எப்ப நோக்கிலும் மதராஸ் மதராஸ்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் மதராஸ்காரங்க யாரும் மதராஸ்ல முன்னேறினதே இல்லையா? இருக்கிறாங்க 5% ராஜா. நீ ஒண்ணுமே இல்லாம மெட்ராஸ் வரும்போது நீயும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். 10 வருஷம் கழிச்சு நீ ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுற. அப்பவும் நான் மீன் பிடிச்சின்னு தான் இருக்கிறேன். ஒரு 50 வருஷம் கழிச்சு உன் சொந்த பந்தங்களோட ஒரு வீடை கட்டி ஒரு இடத்துல நீ உட்காந்துக்கிற. அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த இடத்தையே நீ பிடிச்சிக்கிற. தெரு கூட உங்க பேர் தான் வச்சுக்கிறீங்க. அப்பவும் நான் அப்படியே தான் இருக்கிறேன். இவ்வளவு காசு விளையிற பூமியில எனக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் உனக்கு கிடைச்ச படிப்பும் தெளிவும் எனக்கு கிடைக்காம போச்சு. கடைசியில இது வியாபார நகரமா மாத்தி லாபத்தை அதிகரித்து நீங்க எடுத்துக்கினீங்க. இதோ நானும் மெட்ராஸ்காரன் மாற தட்டிக்கிறாரு நாராயணன். அவராது என் மேல பரிதாபப்பட்டுக்கிறாரா? கிடையாது. இங்க பாரு ராஜா, உன் வளர்ச்சி பார்த்து நான் போறான் பண்ணல. ஏன்னா இது உன் திறமையில கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது. ஆனா நீ ஒரு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னை கேவலமா பாக்குறதும் ஒதுங்கி நின்னு சொல்றதும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நீ சொல்லு.